ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 ஐப்பசி மாதம் நிறைவு பெற இருக்கின்றது. ஐப்பசியிலே நாம் கோலாகலமாக இந்த ஆண்டும் இந்த அன்னாபிஷேகத்தை கண்ணார கண்டு ரசித்தோம். சிவனை பற்றி எப்போது வேண்டுமானாலும் பேசலாம். ஐப்பசி அன்னாபிஷேகம் அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் நமக்கு கொடுக்கின்ற நல்ல நாள். இந்த வருடம் குறிப்பாக தமிழகத்திலே எல்லா ஆலயங்களிலேயும் இந்த அன்னாபிஷேகம் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை கோவிலிலே கட்டுக்கடங்காத கூட்டம், கண்களிலே நீர் பனித்தது சிவபெருமானுடைய கருணையை எண்ணி. இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம், இந்த அன்னாபிஷேகத்தை காண்கின்றவர்களுக்கு வாழ்க்கையிலே உணவு பஞ்சம் என்பதே அவர்களுடைய வீட்டிலே வராது. எந்நேரமும் அரிசி அவர்களுடைய இல்லத்திலே நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் இந்த அரிசி என்ற சொல்லிலேயே ஹரியும் சிவனும் ஒன்றாக அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். அற்புதமான ஒரு விஷயம் இது. நெல் அரிசியாகும், அரிசி சோறாகும். சோற்றுக்கு பிறகு எதுவுமே இல்லை, அது தேகத்திலே சக்தியாகிவிடும். அதுபோலத்தான் நம்முடைய ஆன்மா என்பது பிறப்பெடுக்கும். அது பல பல ஜீவன்களாக உலாவும். கிட்டத்தட்ட 84 லட்சம் பிறவிகள் இருப்பதாக சொல்கின்றார்கள் பெரியவர்கள். இந்த 84 லட்சம் பிறவிகள் முடிந்து நாம் எடுக்கின்ற மனித பிறப்பானது இந்த பிறப்போடு இறைவனோடு கலந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. அதனால்தான் இந்த மனித பிறப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்னாபிஷேகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விழா. இதனை கண்ணார காண்பவர்களுக்கு உலகிலே வாழும் வரை அன்னத்துக்கு பிரச்சனை இல்லை. அதேபோல் நாம் இறந்த பிறகு மறுபிறப்பு இல்லை. சோறாக பொங்குவதும் சிவம், அதை உண்பதும் சிவம், அதை வயிற்றில் அக்னியாக ஏற்றுக்கொண்டு திவ்ய சக்தியாக தேகமெங்கும் விநியோகிப்பதும் சிவம். சிவம் சிவம் சிவம், எல்லாமே சிவம். ஒவ்வொரு அரிசியும் லிங்க வடிவம். வயிற்றிலே தோன்றுகின்ற ஜடாக்னியும் சிவ வடிவம். சிவத்தை சிவத்தை கொண்டே ஆற்றுவதுதான் அன்னதானம்.